நாம் எடுத்துக்கொள்வோம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவுலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஆக்கினைகளை அகற்றும் போது என்ன நடக்குது? முதலாவது, ஆக்கினை ஏற்படுத்துகிற அந்த சத்தம் அது மறைந்து போகும்படியாக செய்கிறார். ரெண்டாவது, ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றும் போது ரெண்டாவது என்ன நடக்குது? அடையாளத்தை மாற்றுகிறார். He rewrites identity. மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றும் போது மூன்றாவது என்ன நடக்குது? ஃபியூச்சர் ஓப்பன்ஸ், எதிர்காலத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. முதலாவது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்டாப் டிஃபெண்டிங் யோர் செல்ஃப், லெட் காட் டிஃபெண்ட் யூ. அதாவது நம்மை நிரூபிக்கிறதுக்கு வேண்டாம், ஆண்டவர் நம்மை நிரூபிக்கட்டும். நமக்காக சண்டைகள் போட வேண்டாம், நமக்காக வழக்காட வேண்டாம். ஆண்டவர் நமக்காக வழக்காட நம்ம விட்டுடலாம். அல்லேலூயா. யாராவது ஏதாவது நம்மை பற்றி சொல்லும்போது, யாராவது ஏதாவது தவறான வார்த்தைகளை நம்மை குறித்து பேசும்போது, when they attack us, when they misunderstand us, ஏதாவது தவறான காரியங்களை நம்மை குறித்து யோசிக்கும் போது இல்லை சொல்லும்போது, உடனடியாக நம்ம இடத்துல என்ன வருது? டக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வழக்காடுகிறோம், நம்ம சண்டை போடுகிறோம். அல்லேலூயா. we want to explain, அந்த காரியத்தை குறித்து நாம் பேச விருப்பமாக இருக்கிறோம். பேசுவதை விட சண்டை போட ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அல்லேலூயா. we want to fight back. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அது சொல்லுது, என்னிடத்துல விடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நீ எதுவும் செய்யாத, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கலாம் வேகமாக. என்றாலும் இதோ, பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? நான் ரட்சித்துக் கொள்வேன். உன்னை மாத்திரம் நான், உனக்கு மாத்திரம் உதவி செய்கிற தேவன் அல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் நான் உதவி செய்கிற தேவன். உனக்காக மாத்திரம் பேசுகிற தேவன் அல்ல, உனக்கு உரியவர்களுக்காகவும் நான் பேசுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பேசினா அந்த இடத்துல ஒரு தெளிவு வரும். ஆண்டவர் பேசினா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் பேசினா அந்த இடத்துல விடுதலை கடந்து வரும். நம்ம பேசினா அந்த இடத்துல பிரச்சனை வரும். அல்லேலூயா. நம்ம பேசினா அந்த இடத்துல போராட்டம் கடந்து வரும். நம்ம பேசினா அந்த இடத்துல காயங்கள் ஏற்படும். ஆனால் ஆண்டவர் பேசினா காயங்கள் கட்டப்படும். அல்லேலூயா. வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சொல்றாரு, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் என்ன செய்வேன்? நான் வழக்காடுவேன் அப்படின்னு சொல்லி, நீ சும்மா இருப்பா, நான் உனக்காக செய்கிறேன், உனக்காக உன் சார்பாக நான் பேசுகிறேன், உன் சார்பாக நான் கடந்து வருகிறேன். அநேக முறை நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் தாங்க எனக்காக நான் பேசணும், எனக்காக நான் தான் காரியங்களை செய்யணும், எனக்காக உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்று பல முறை நாம் சொல்லி இருக்கலாம், பல முறை யோசித்து இருக்கலாம். என் சகோதரா சகோதரி, ஆண்டவர் நம்முடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் டோன்ட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். உனக்காக நீ வழக்காடாத, உனக்காக ஆண்டவர் வழக்காடட்டும். அல்லேலூயா. லெட் காட் பிகம் யுவர் டிஃபெண்டர். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கட்டும். அதே ஏசாயால இன்னும் கூட ஒரு வசனம் இருக்கு. 33ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாருங்களேன். ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நியாயாதிபதி. அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் நியாயமான காரியங்களை நமக்காக செய்வார். ஐயோ எனக்கு அவங்க அவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, எனக்கு அவ்வளவு வேதனை கொடுத்துட்டாங்க, அவ்வளவு எனக்கு நிந்தையை கொடுத்துட்டாங்க, அவ்வளவு அவமானத்தை கொடுத்துட்டாங்க, அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கண்ணீர்கள் எனக்கு கொடுத்துட்டாங்க. என் சகோதரா சகோதரி, தேர் இஸ் அ காட். ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ ஆராதனை செய்கிற கர்த்தர் அவர் நீதிபரர். நம்ம ஆராதனை செய்கிற கர்த்தர் அவர் நியாயாதிபதி. அவர் சரியான காரியங்களை செய்வார்.
உங்கள் வாழ்க்கையிலிருந்து எது உங்களை விட்டு பிசாசு திருடினானோ, இல்லை மனிதர்கள் திருடினார்களோ, எது உங்களுக்கு கிடைக்கலையோ அது உங்களிடத்துல கடந்து வரும்படியாக உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் அவரிடத்துல கொடு. அல்லேலூயா. அவர் காரியங்களை செய்யட்டும். நம்ம காரியங்கள் செய்வதும் ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பிள்ளை ஒரு காரியம் செய்கிறதற்கும் பெற்றோர் ஒரு காரியம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பிள்ளைகள் சமைப்பதற்கும் தாய்மார்கள் வீட்டில் சமைப்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆமாவா இல்லையா? பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதுலேயே இந்த வித்தியாசம் இருக்குன்னா அப்போ மற்ற காரியங்களில் ஆண்டவர் நம்முடைய விஷயத்தில் அவர் இறங்கி அவர் காரியங்களை செய்யும்போது எத்தனை பெரிய வித்தியாசங்கள் கடந்து வரும். அந்த வசனத்தில் பார்த்தோம், 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நியாயம் விசாரிக்கிறவர், சரியான நீதியான காரியங்களை செய்கிறவர். நம்ம யோசிக்கலாம், ஐயோ ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கு இவ்வளவு வேதனை கொடுத்துட்டாங்க, எனக்கு நியாயமாய் வர வேண்டிய காரியம் எனக்கு வரலை, இவ்வளவு அநியாயமான காரியங்கள், இவ்வளவு தீமையான காரியங்கள், இவ்வளவு தீங்கான காரியங்கள் செய்து விட்டார்கள். என் சகோதரா சகோதரி, ஒரு இன்ச்சு உனக்கு அநியாயம் நடந்தாலும் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, தப்பாய் செய்கிறதற்கு மனுஷன் அல்ல, அவர் சரியான காரியங்களை செய்யக்கூடியவர். அந்த வசனத்தில் இன்னும் கூட ஒரு 2-3 வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். He is a judge, he is a defender, he is a deliverer. அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார், அவர் நமக்காக வழக்காடும்படியாக இருக்கிறார். The greatest victory comes not by fighting. பெரிய ஒரு ஒரு விடுதலை, பெரிய ஒரு யுத்தத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சூழல்ல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, பெரிய வெற்றி எப்போ பெற முடியும் தெரியுமா? சண்டை போடும் போது வெற்றி பெற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல கொடுக்கும் போது அங்க அற்புதங்கள், அடையாளங்கள், வெற்றியை ஒரு கிறிஸ்தவனால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே இதுதான் என் கஷ்டம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய வியாதி உமக்கு தெரியும், இதுதான் என்னுடைய குடும்ப சூழல் உமக்கு தெரியும், என் குடும்ப காரியங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் உமக்கு தெரியும், என்னுடைய கவலைகள் உமக்கு தெரியும், என்னுடைய இயலாமை உமக்கு தெரியும், என்னுடைய பலவீனம் உமக்கு தெரியும். ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியல, ஆண்டவரே அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்ப்பா, நீங்க எனக்காக செய்யுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் போது அவர் கையாளுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும், அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும், அவர் பண்ணுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது, இப்படியுமா காரியங்கள் செய்ய முடியும், இப்படியுமா காரியங்கள் ஆண்டவரால் செய்ய முடியும், இப்படியுமா அற்புதங்கள் கொண்டு வர முடியும், நான் யோசித்து கூட பார்க்கலையே, இந்த விதத்துல இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து எனக்கு அற்புதம் வரும் என்று வியந்து போகும் வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அல்லேலூயா. when we defend ourselves, நாமே நம்முடைய காரியங்களை செய்யும் போது நமக்கு சோர்வு வருகிறது, நமக்கு பலவீனம் வருகிறது, நமக்கு கண்ணீர் வருகிறது, நமக்கு பதட்டம் வருகிறது, நம்மளால முடியாம போய் படுத்துக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக, நம்முடைய புத்தியின் மூலமாக, நம்முடைய ஞானத்தின் மூலமாக, நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய பலத்தின் மூலமாக நம்ம காரியங்களை செய்கிறோம். இது எல்லாமே லிமிட்டட் தான், இது ஒரு அளவுக்கு தான் செயல்பட முடியும். இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. நாம் சந்திக்கிறக்கூடிய காரியங்கள் அது ரொம்ப பெருசு. we face much larger giants. நம்ம சந்திக்கிற காரியங்கள் பெரிய பெரிய கோலியாத்தை போல காரியங்களை சந்திக்கிறோம், அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த், வித் ஆர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், நம்ம பலத்தினாலே, நம்மளுடைய ஞானத்தினாலே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. அதான் நம்ம பார்க்கிறோம், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். நம்முடைய பலம் கீழே தள்ளிடும், நம்மளுடைய பேரு புகழ் அந்தஸ்து பராக்கிரம் அது ஒன்றும் நம்மளுக்கு உதவாது. ஆனால் அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் செய்து முடிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ சும்மா இரு, நான் காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது அவர்களுக்கு என்ன பண்ணணும்னே புரியல. எல்லாம் சரி, மோசே போறாரு, மோசைக்கு பின்னாடி போயிடலான்னு சொல்லி வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு முட்டுக்கட்டையை போல சிவந்த சமுத்திரம் முன்பாக நிற்கிறது. கத்தி கதறாங்க. யோசித்து பாருங்க, யார் நாளையாச்சும்
அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள்னால அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க முடிஞ்சிருக்குமா? முடியவே முடியாது. பின்னாடி பார்வோன் சேனை வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பார்வோன் சேனையில் எவனையாச்சும் போய் அவனுக்கு கொல்ல முடியுமா? முடியாது. எதுவுமே இவங்களால செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் எதுவுமே இவங்க செய்யல. இவங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. முன்னாடி என்ன செய்யணுமோ அது முன்பாக செய்தார், பின்பாக என்ன செய்ய வேண்டுமோ பின்பாகவும் செய்தார். இரு பக்கத்திலையும் என்ன செய்ய வேண்டுமோ இரு பக்கத்திலையும் செய்தார். அந்த இரு பக்கத்தில் அந்த சமுத்திரம் அது மதில் சுவரை போல நின்று கொண்டிருந்தது, பாதுகாத்து கொண்டிருந்தது. என் சகோதரா சகோதரி, they did not fight the battle. அவர்கள் சின்ன ஒரு கல்லை எடுத்து கூட அந்த பார்வோன் சேனை மேலே போடலை. மொத்தத்தையும் ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் செய்தா அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம செய்தா ஆரம்பத்தில் கரெக்டாக இருப்பதை போல இருக்கும். ஆனால் போக போக ஐயோ ஏன்டா இதை செய்தேன், ஐயோ இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற ஒரு நிலை கடந்து வரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள், கர்த்தர் செய்கிற விஷயங்கள், கர்த்தர் முன்பாக இருந்து காரியங்கள் செய்கிறது, அது ரொம்ப 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 ஆசீர்வாதமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்யும்போது அது திருப்தியாக இருக்கும், அது நிறைவாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யாதீங்க, ஆண்டவர் உங்கள் காரியத்தில் அவர் செய்யட்டும், அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியிடும். அல்லேலூயா. நம்ம பேசி 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 நம்ம வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. குடும்பமே நம்ம கேட்காது. உங்கள் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, உங்கள் கணவர் கேட்க மாட்டாங்க, உங்கள் சொந்தக்காரங்க கேட்க மாட்டாங்க, யாருமே ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல கேட்க மாட்டாங்க. நீ ஆண்டவர் இடத்துல சொல்லு, அவர் எல்லாத்தையும் கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்பது மாத்திரம் அல்ல, அந்த கேட்கக்கூடிய காரியங்களுக்குரிய பதில் உனக்கு வெற்றியாய் கடந்து வரும், அற்புதமாய் கடந்து வரும், நீ யோசித்து பார்க்க முடியாத காரியங்களாய் கடந்து வரும். லெட் காட் ஹேண்டில் யுவர் ப்ராப்ளம். உன் பிரச்சனைகளை ஆண்டவர் பார்க்கட்டும். நீ பார்க்காத. நீ பார்க்க பார்க்க உனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, நீ பார்க்க பார்க்க தலை சுத்து வருது, நீ பார்க்க பார்க்க உனக்கு வயிற்றுப்போக்கு வருகிறது, நீ பார்க்க பார்க்க உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ பார்க்க பார்க்க நீ சோர்ந்து போயிடுற. நீ பார்க்காத, ஆண்டவர் பார்க்கட்டும். அவர் பார்த்தா உன் பார்வை சந்தோஷமாய் மாறும், அவர் பார்த்தா உன் பார்வை சமாதானமாய் மாறும், அவர் பார்த்தா உன் பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நீ சொல்லு, அப்பா ஆண்டவரே ரொம்ப நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே ரொம்ப நன்றி. நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக. ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின மாத்திரத்திலே அவர் ராஜாவாக வரலை. அப்போ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது யார் ராஜாவாக இருந்தார்? சவுல் ராஜாவாக இருந்தார். அல்லேலூயா. இன்னும் ராஜாவாய் சவுல் தான் இருந்தார், இன்னும் ராஜாவாக இவர் தாவீது அவர் வரலை. இந்த சவுல் ராஜா இந்த தாவீதை அவர் துரத்தி அவரை கொல்லும்படியான, அவரை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார். யாரு? சவுல் ராஜா தாவீது. ஆமென். இதில் என்ன ஒரு 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 அழகான ஒரு விஷயம்னா, இவ்வளோ தூரம் அந்த சவுல் ராஜா தாவீதை கஷ்டப்படுத்தியும் துரத்தியும் அவரை துன்பப்படுத்தியும் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக வேதனைகளுக்குள்ளாக உட்படுத்தினாலும் இந்த தாவீது போய் யுத்தம் பண்ணலை சவுலுக்கு விரோதமாக. அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் இடத்துல விட்டார். நல்லா கவனமாக கேளு, இதுதான் ரகசியம். உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், ஒன்றுமே வேண்டாம், நீ சமைக்கிற சமையலாக இருக்கட்டும், இல்லை துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பாத்திரம் விளக்க, ஆண்டவரே எனக்கு என்னால் முடியலப்பா, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, நீங்கள் உங்களுடைய கிருபையை எனக்கு கொடுங்க, அப்போ உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. நீ ஆண்டவரை நீ சார்ந்து எல்லா சின்ன சின்ன காரியத்திற்கும் நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவருடைய ஞானம் வித்தியாசமாய் கடந்து வரும், அவருடைய பலன் கடந்து வித்தியாசமாய் கடந்து வரும், அவருடைய கிரியைகள் வித்தியாசமாய் கடந்து வரும். அதே பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய உதவி உனக்கு நீ செய்கிறதற்கும் ஆண்டவரை உதவி இல்லாமல் நீ முன்பாக செய்ததற்கும் உள்ள வித்தியாசங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே இந்த தாவீது அவன் போய் தன்னை தற்காக்க தனக்கு விரோதமாய் வந்த சவுலை இவன் போய் சண்டை போடல, மாறாக ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 24ஆம்
அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து, போதும் போதும் போதும், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று என்ன செய்வாரு? அதான் அவர் யார்? அவரு நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? நியாயாதிபதி. அவர் ராஜா, அவர் ரட்சிக்கிறவர், நியாயப்பிரமாணகன். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்து விடுவார். சொல்றாரு, அவர் வருவாரு. யார் வருவாரு? என் ஆண்டவர் வருவாரு. என் ஆண்டவர் வந்து அவர் நியாயம் விசாரிப்பார். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் வந்து நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கை போடுவதில்லை. தாவீது ஆண்டவரை சார்ந்திருந்தார். என் சகோதர சகோதரி, இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, உங்களுடைய ஆக்கினையை அகற்றக்கூடிய பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை சார்ந்திருப்பது. அல்லேலூயா. Trusting God even the most unwanted, terrible, dangerous situations. உன் வாழ்க்கையில முடியாத, பயமுள்ள, வேதனையான நேரத்திலையும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரே இறங்கி வந்து உங்களுடைய சூழலுக்குள்ளாய் கடந்து வருவார். அப்போ நல்ல கண்மைகள், அவரே இறங்கி வந்தார்னா வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து வெள்ள அங்கியில பெரிய ஒரு பட்டயத்தோட அப்படி இல்லை. அவருடைய கிருபைகள் கடந்து வருகிறது, அவருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது, அவருடைய பிரசன்னங்கள் கடந்து வருகிறது, அவருடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. அது வந்து நீங்க காரியங்கள் செய்யும்படியாக நீங்க ஞானமாய் செய்வீங்க, புத்தியாய் செய்வீங்க, பலமுள்ள நபராய் செய்வீங்க. தாவீது தான் கோலியாத்தை வந்து கொன்னான். ஆண்டவரே வந்து கோலியாத்தை கொல்லலை. ஆனா தாவீதுக்குள்ளாக அந்த அபிஷேகத்தின் மூலமாக, அந்த வல்லமையின் மூலமாக, தேவனுடைய நாமத்தின் மூலமாக காரியங்களை செய்தார். என் சகோதர சகோதரி, the same God how he used David, he will use you. எப்படி இந்த ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய காரியங்களை செய்ய, தன்னுடைய ஜனங்களுடைய கவலைகளை போக்க, பயங்களை நீக்க, துயரங்களை போக்க, எப்படி அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் எப்படி கொடுத்து காரியங்களை செய்தாரோ, இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்கள் மூலமாக வைத்து, உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. You don't go on your strength. நீ உன்னுடைய பலத்தை வைத்து போகாத, உன்னுடைய ஞானத்தை வைத்து போகாத, உன்னுடைய வார்த்தைகளை வைத்து போகாத. Just go into the presence of God. தேவ சமூகத்திற்குள்ளாக போ. நீ சண்டைக்கு போகாத, நீ ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போ. அல்லேலூயா. நீ எங்க போ? நீ சண்டைக்கு போகாத, நீ ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போ. நீ கவலைப்படும்படியாக போகாத, நீ கவலைகளை எடுக்கக்கூடிய ஆண்டவரிடத்துல நீ கடந்து போ. அல்லேலூயா. என்ன தெரியுமா நடந்தது? தாவீது ஆண்டவர் சொல்றார், என் ஆண்டவர் காரியங்களை செய்வார், என் ஆண்டவர் இந்த காரியத்தில் அவர் நியாயத்தை கொண்டு வருவார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நீதியை கொண்டு வருவார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், எனக்கு நீதியுள்ள காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடினாரு. என்ன ஆச்சு தெரியுமா? சவுலுடைய ராஜ்யபாரம் அது கீழே விழுந்தது. அல்லேலூயா. கீழே இருந்த தாவீது ராஜாவின் அரண்மனைக்குள்ளாய் அவர் கடந்து வந்தார். கர்த்தனுடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றார். கர்த்தனுடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் ஸ்டாப் டிஃபெண்டிங் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. உங்களையே நீங்கள் வந்து காரியங்களை வந்து நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டவர் கட்ட கொடுங்க. ஆண்டவர் காரியங்களை நியாயப்படுத்துவார், ஆண்டவர் காரியங்களை செய்வார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களுடைய வழக்குகளை நீங்க பார்க்காதீங்க. என்னென்ன யுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? வாட் ஆர் த பேட்டில்ஸ் யூ ஆர் ஃபைட்டிங்? என்னென்ன யுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? many believers we fight mostly in our mind. அநேக விசுவாசிகள் அவர்களுடைய யுத்தங்கள் வந்து மண்டைக்குள்ளதான் யுத்தமே நடக்கும். அல்லேலூயா. மண்டைக்குள்ளதான் யுத்தம், பயம். மண்டைக்குள்ளேயே யோசித்து அநேக பயங்கள் மண்டைக்குள்ள பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய எண்ணங்களுக்குள்ளாக, அவருடைய யோசனைகளுக்குள்ளாக அநேக யுத்தங்கள் நடக்குது. பதட்டம், ஆங்ஸைட்டி, பலவிதமான பதட்டங்கள், அது ஒரு யுத்தமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பலவிதமான சந்தேகங்கள், அது ஒரு யுத்தமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், அவங்க மைண்டுக்குள்ள ஒரு யுத்தமே நடந்து கொண்டு இருக்கிறது. பிசாசு என்றைக்குமே அவன் அட்டாக் பண்ற முதல் இடம் என்ன தெரியுமா? நம்முடைய மைண்டு தான். அல்லேலூயா.
இதை பிடிச்சிட்டான் அப்படின்னா மொத்தத்தையும் பிடிச்சிருவான். 2 கொரிந்தியர்ல அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும். என்ன எண்ணம் உனக்குள்ளாய் வருகிறது? பயத்தின் எண்ணமா? பதட்டத்தின் எண்ணமா? கவலையின் எண்ணமா? சந்தேகத்தின் எண்ணமா? தேவையில்லாத எண்ணங்களா? எந்த எண்ணமா இருந்தாலும் அதை சிறைப்பிடிச்சிரு. அல்லேலூயா. அதை என்ன செஞ்சிரு? அதை சிறைப்பிடிச்சிரு. சிறைப்பிடிச்சிட்டு ஆண்டவரை உன்னுடைய எண்ணத்திற்குள்ளாய் கொண்டு வா. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய எண்ணத்திற்குள்ளாய் கொண்டு வா. பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அந்த எண்ணத்திற்குள்ளாக கொண்டு வா. நீ சொல்லு, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருஷத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தீமையிலிருந்து என்னை விலக்கி என்னை அகற்றுவார். எல்லா விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகளிலே என்னிலிருந்து நீங்கும்படியாக செய்வார். எல்லா ஆக்கினைகளை அகற்றி ஆண்டவராகிய கர்த்தர் என் சத்துருக்களை விலக்கி என் நடுவிலே அவர் வாசம் செய்வார். நானே தீங்க பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு வா உள்ள. அல்லேலூயா. The enemy attacks the mind first. அதாவது பிசாசு எண்ணத்திற்குள்ளாய் கடந்து வருவான். பலவிதமான பயங்கள், பலவிதமான தோல்வியான எண்ணங்கள், பலவிதமான பதட்டங்கள், பலவிதமான சந்தேகங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், பல யோசனைகள் வந்து உன்னை மூளையில உட்கார வச்சிரும். அல்லேலூயா. The battlefield in life is often the battlefield of the mind. நீ யுத்த களத்தை சந்திக்கக்கூடிய முதலாவது யுத்த களம்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில உன் மைண்டு தான். அல்லேலூயா. உன் எண்ணங்கள். இதுல தான் முதல்ல யுத்தமே நடக்குது. இந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம தோல்வி அடைஞ்சிரும். இதில் ஜெயிச்சோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்து வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 3வது வசனத்தை பாருங்களேன் வேகமாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன செய்றீங்க? பூரண சமாதானத்தோடன் காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றிக்கொள். யூ டோன்ட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். நீயே உன்னைய தற்காத்து கொள்ளாத. ஆண்டவர் நம்மை தற்காத்து கொள்ளட்டும். ஆண்டவர் நமக்காக வழக்காடட்டும். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கட்டும். ரன் டு திஸ் காட். ஆண்டவர் இடத்துல ஓடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல ஓடுங்க. ஆண்டவர் உங்களுடைய யுத்தத்தை அவர் செய்யட்டும். நீங்க செய்யாதீங்க. நீங்க உங்களுக்காக காரியங்களை செய்யாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்யட்டும். There are many battles we undergo. அநேக காரியங்கள், அநேக யுத்தங்களை நாம சந்திக்க நேரிடுகிறது. ஒரு கிறிஸ்தவன் அநேக யுத்தங்களை அவன் சந்திக்கிறான். பயம், அது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பேர பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம். Fear is one of the Satan's most powerful weapon. பிசாசு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் பிசாசு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பயம். அது என்ன தெரியுமா செய்யும்? நம்முடைய விசுவாசத்தை அப்படியே செயலிழக்கும்படியாக செய்யும். இட் பேரலைசஸ் our faith. நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? செயலிழக்கும்படியாக செய்யும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை நாட கூடிய ஒரு சூழலை உடைச்சிரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது, கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தை நாட முடியாது, ஆண்டவரிடத்திலே வர முடியாது. மொத்தத்தையும் காலி பண்ணி உடைச்சிரும். எது? பயம். நம்ம பரிசுத்த வேதத்தில் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நம்ம உண்டு பண்ணும் போதே எப்படி கொடுத்திருக்கார்? நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி. அல்லேலூயா. அதான் சொன்ன, the battle is always in our mind. மண்டைக்குள்ளதான் நடக்குது யுத்தமே. இந்த மண்டைக்குள்ள தெளிந்த புத்தி இருக்கணும். தெளிந்த புத்தி வந்ததுன்னா, தெளிந்த புத்தி எப்படி வரும்? ஆண்டவர் உள்ள வந்தா வரும். பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உள்ள வந்தா வரும். வேதனையான பயத்தின் விஷயங்கள் நடக்கும்போது நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் என்னுடைய வழக்காடிகளோடு அவர் வழக்காடுவார். இதுதான் நீ சொல்ல வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. ஆனா அந்த பயம் என்ன செய்யுது? இது சொல்ல முடியாத அளவிற்கு
நம்மளை அப்படியே உட்கார வைக்குது. என் சகோதரா சகோதரி, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பிசாசு நமக்கு கொடுக்குது, சூழ்நிலை கொடுக்குது, உலகம் நமக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஆவியை உள்ள கொண்டு வராத, பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உள்ள கொண்டு வா. வார்த்தைகளை உள்ள கொண்டு வா, வாக்கு தத்தங்களை உள்ள கொண்டு வா. உன்னுடைய சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 34ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 4வது வசனம், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்ன செஞ்சாரு? என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன். பயம் வரும்போது ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய சமூகத்தை நாடு, ஆண்டவருடைய சமூகத்தை பற்றிக்கொள். அப்ப பயம் வந்து அந்த இடத்துல இருக்காது. அல்லேலூயா. வாட் யூ கிராப் ஹோல்ட் இஸ் வாட் யூ ரிசீவ். நம்ம எதை நம்ம பிடித்துக் கொள்ளுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை பிடித்துக்கொள்ளு. ஆனால் பயம் ஆண்டவரை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தாது. ஏசாயா 41 கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? நான் தாங்குவேன். ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு நீ பயப்படன்னு சொல்லுது, ஆண்டவர் நீ பயப்படாதன்னு சொல்றார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுது உன்னால முடியாதுன்னு பிசாசு சொல்லுது, ஆண்டவர் சொல்லுது உன்னால அது முடியும். பிசாசு சொல்லுது அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். ஆண்டவர் சொல்ல, இல்ல உன் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. அல்லேலூயா. என்ன யுத்தங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன யுத்தங்கள் நமக்குள்ளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பேட்டில் ஆஃப் ஃபியர், பயத்தின் யுத்தம். அடுத்தது டெம்டேஷன், த பேட்டில் ஆஃப் டெம்டேஷன், சோதனை, பலவிதமான சோதனைகள். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளும் இந்த சோதனைக்குள்ளாய் ஏதோ ஒரு சோதனைக்குள்ளாய் அவர்கள் கடந்து வருகிறார்கள். இயேசுவையே பிசாசு வந்து அவன் சோதிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினான். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு. 12வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வரும், ஆனா அதை சகிச்சுக்கொள். ஆண்டவர் சொல்றார், சோதனை வரும்பா, ஆனா என்ன செய்யி? அதை சகிச்சுக்கொள், அதை ஜெயிச்சிரு. அல்லேலூயா. அதை என்ன செஞ்சிரு? அதை ஜெயிச்சிரு. டெம்டேஷன் இஸ் காமன், எல்லாருக்கும் சோதனை வரதான் செய்யும். ஆனா எவன் ஜெயிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. when you go to God, நீ ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் போது நீ சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ போகும்போது சோதனைகளை ஜெயிக்க முடியும். பிசாசு ஆண்டவராக இயேசுவை சோதிச்சான், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் சோதனையை கொடுக்கும்போது பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக. ஒவ்வொரு வார்த்தைகள், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை, உள்ள இருக்கிற வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்தார். சோதனை கடந்து வரும்போது உன்னால ஜெயிக்க முடியும். என்னென்ன யுத்தங்களை நீ சந்தித்து கொண்டு இருக்கிறாய்? பயத்தின் யுத்தமா, சோதனையின் யுத்தமா, இல்லை டிஸ்கரேஜ்மெண்ட், பேட்டில் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அல்லேலூயா. டிஸ்கரேஜ்மெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? விரக்தி. டிஸ்கரேஜ்மெண்ட், பேட்டில் அகைன்ஸ்ட் டிஸ்கரேஜ்மெண்ட், விரக்தி, வேதனை, தோல்விகள். எத்தனை தான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கல. சோர்வு. அல்லேலூயா. பல முறை நான் ஜெபிச்சிருக்கேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல. ஒரு விரக்தி வருகிறது, ஒரு வேதனை வருகிறது, ஒரு கவலை வருகிறது. ரொம்ப நாள் நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வேதத்தில் அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை வந்து பார்க்க முடியும். பாருங்கள், அழகான ஒரு விஷயம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இதுதான் அழகான ஒரு வார்த்தை. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வுகள் வரும், விரக்திகள் வரும். சோர்ந்து போகாத. ஏற்ற காலத்துல நீ என்ன செய்வ? அறுப்ப. அல்லேலூயா. டிஸ்கரேஜ்மெண்ட் கம்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சோர்வு, இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படி ஏதோ ஒரு சோர்வு வருது. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு முயற்சி செய்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. சோர்வு வருது, கவலை வருது, கண்ணீர் வருது, காயங்கள் வருகிறது.
சோர்ந்து போகாத. இப்படிப்பட்ட யுத்தங்களை நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட யுத்தங்களை என்ன செய்ய நீ ஜெயிக்க வேண்டும். பேட்டில் அகைன்ஸ்ட் அக்யூசேஷன். தவறான வார்த்தைகள் உன்னை குறித்து பேசுவார்கள். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அந்த மாதிரி நேரத்தில் நீ யோசிக்க வேண்டிய ஒண்ணே தான், கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியாக, அவர் எனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வேகமாக நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக எப்படி நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. பேட்டில் அகைன்ஸ்ட் அக்யூசிஷன். உங்களுக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகள், மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், சோர்ந்து போகாத. அது ஒரு பெரிய யுத்தம் தான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவராய் கர்த்தர் உனக்காக காரியங்களை அவர் வாய்க்கும்படியாக, அவர் உன்னுடைய சூழலுக்குள்ளாக நீ பாதுகாப்பாக, நீ வெற்றி பெறும்படியாக ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீ உற்று பார்த்தீனா அந்த துன்மார்க்கன் அவன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். என் சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாத. there is a defender for you. உனக்காக உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. சோர்ந்து போகாதே. இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கும். உன்னுடைய ஆக்கினையிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் you don't defend yourself. நீயே உன்னை உன்னுடைய வழக்காடிகளோடு வழக்காடாத. நீ உன் பிரச்சனைகளை நீ கையெடுக்காத. ஆண்டவர் எடுக்கட்டும். ஆண்டவர் காரியங்களை செய்யட்டும். அல்லேலூயா. அடுத்தது the battle to remain faithful. கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறது. கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறது. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அவன் அநேகத்துல எப்படி இருக்கிறான்? அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அநேகத்துல அவன் அதிகாரியாக ஆண்டவராய் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. faithful in everything we do. எது செய்தாலும் அதுல ஒரு உண்மை. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். அல்லேலூயா. சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், எந்த இடத்துல வேணாலும் நம்ம இருக்கட்டும், எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன நிலையில இருந்தாலும், எல்லா நிலையிலும் நான் எப்படி இருக்கிறேன்? நான் மனரம்யமா இருக்க, நான் கற்றுக்கொண்டேன், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா. இந்த உண்மையா இருக்க முடியாத அளவிற்கு யுத்தங்கள் கடந்து வரும். இந்த உண்மையா இருக்க முடியாத அளவிற்கு யுத்தங்கள் கண்டிப்பா கடந்து வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை பாருங்களேன் வேகமாக. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உன் பிரயாசங்கள், உன்னுடைய உண்மைத்தன்மை, இது எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். நீ உறுதியா இரு. அல்லேலூயா. நீ என்ன செய்ய? நீ உறுதியா இரு. நீ சோர்ந்து போகாத. உண்மையா இரு. faithfulness brings eternal reward. உண்மைத்தன்மை பெருத்த நன்மைகளை, பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்தது the battle between flesh and spirit. அடுத்த யுத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற அடுத்த யுத்தம் என்ன தெரியுமா? மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு யுத்தம். அல்லேலூயா. இன்டர்னல் வார் உள்ளே நடக்குது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு யுத்தம். 17 கலாத்தியர் 5:17 கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. உங்களுக்கு ஆசையா இருக்கு ஜெபிக்கணும்னு, ஆனா சரீரம் சொல்லுது ரொம்ப டயர்டா இருக்கிற, உன்னால பண்ண முடியாது. உனக்கு ஆசையா இருக்குது தேவனுடைய கூட்டத்திற்குள்ளாய் போகணும், ஆண்டவருடைய கூட்டத்துல ஜெபத்துல கலந்து கொள்ளணும்னு உனக்கு ஆசையா இருக்குது. ஆனா பலவிதமான காரியங்கள் உன் எண்ணத்திற்குள்ளாக, உன்னுடைய யோசனைகளுக்குள்ளாக இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போகலாம். இது ஒரு யுத்தம். அல்லேலூயா. உனக்கே தெரியல நீ ஒரு யுத்தத்திற்குள்ளாக நீ இருக்கிற என்று. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு யுத்தங்கள். கர்த்தருடைய விஷயத்துல
அநேக யுத்தங்கள் வருகிறது. கர்த்தருடைய காரியத்துல கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு, ஜெபத்துல கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு, கர்த்தருடைய விஷயத்துல கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியாத அளவிற்கு அநேக யுத்தங்கள் வருகிறது. அதுல நீ ஜெயிக்கிறியா தோக்குறியா? ஹல்லேலூயா. நீ ஜெயிக்கிறியா தோக்குறியா? யோசித்து பார். மாம்சம் என்றைக்குமே ஆவிக்கு விரோதமா என்ன செய்யுது? அது சண்டை போடுது. ஹல்லேலூயா. Everyone is fighting for something. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. A hidden struggle. தெரியாத ஒரு யுத்தம், யாருக்குமே தெரியாத ஒரு யுத்தம். அநேகர் யாருக்குமே தெரியாத ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. A hidden struggle. A spiritual battle. ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. A emotional battle. உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனமாக கேளு. உன்னுடைய யுத்தத்தை நீ செஞ்சினா, நம்முடைய யுத்தத்தை நம்ம செஞ்சோன்னா நம்ம தோத்துருவோம். நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தோம்? நிறைய யுத்தங்கள் பார்த்தோம். ஒரு 2-3 யுத்தம் நான் சொன்னதை சொல்லுங்க பார்ப்போம். பயம், சோதனை, விரக்தி, விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், உண்மையா இருக்க முடியாத அளவிற்கு யுத்தம், மாம்சத்திற்கும் சரீரத்திற்கும் உள்ள யுத்தம், இப்படி ஏதோ ஒரு யுத்தம். இந்த யுத்தங்களை நம்ம காரியங்களை செஞ்சா நம்ம தோத்துருவோம். ஆனா இந்த யுத்தத்திற்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவர் செயல்பட்டா அந்த யுத்தங்களை இனி ஒருபோதும் நாம பார்க்காதபடி ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியன் என்ன செய்ய மாட்டேன், நீ என்றைக்கும் காண மாட்டாய். இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த காரியங்கள், கவலைகள், when you keep God in front, உன் வாழ்க்கையில உன்னுடைய யுத்தத்துல நீ ஆண்டவரை முன்பாக நிறுத்தி வைத்தா, அங்க யார் முன்னாடி நிற்பா? இந்த இயேசுவுக்கு முன்பாக. அல்லேலூயா. Nobody can ever stand in front of this Lord. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல தாவீது அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்துல அவர் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, இது எந்த இல்லப்பா. The battle is not us or mine. இது என்னுடைய காரியம் இல்லை. என்ன யுத்தம்? எந்த யுத்தம் வேணாலும் இருக்கலாம். பயத்தின் யுத்தம், விரக்தியின் யுத்தம், பலவிதமான நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகளின் யுத்தம், சோதனையின் யுத்தம், மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ள யுத்தம், ஏதோ ஒரு யுத்தம். எந்த யுத்தமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்தா அந்த யுத்தம் ஆண்டவருடையது. அல்லேலூயா. அந்த யுத்தம் ஆண்டவருடையது. When God fights, everything changes. ஆண்டவர் யுத்தத்தை நடத்தினா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. When Jesus stood, இயேசு முன்பாக நின்னா அந்த இடத்துல வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஆமென். இருக்குமா இருக்காதா? ஆண்டவர் நின்னா அந்த இடத்துல பெரிய வித்தியாசம் வரும், பெரிய மாற்றம் வரும், பெரிய ஆச்சரியம் வரும், பெரிய சந்தோஷம் வரும். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்ற வேண்டும் என்றால் இரண்டாவது, முதலாவது ஸ்டாப் டிஃபெண்டிங் யுவர் செல்ஃப், லெட் காட் டிஃபெண்ட் யூ. நீ உன்னுடைய வழக்காடிகளை, உன்னுடைய வழக்குகளை நீ சந்திக்காத, ஆண்டவர் சந்திக்கட்டும், ஆண்டவர் இடத்துல கொடுத்துரு. ரெண்டாவது, ஸ்டாப் ரன்னிங் ஃப்ரம் காட்ஸ் ப்ராசஸ். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டுகிற பாதையை விட்டு விலகி ஓடிடாத. அல்லது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற அந்த செய்முறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ், அதை விட்டு ஓடிடாதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் ஸ்டாப் ரன்னிங் ஃப்ரம் காட்ஸ் ப்ராசஸ். செய்முறைகள் நம்மை கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், நம்மை சில பாதை வழியாக நம்மை அழைத்து கொண்டு போகிறார், அதை விட்டு விலகி ஓடாதே. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க, வேகமாக நாம் பார்க்கலாம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். இப்போ கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம், கடினமான ப்ராசஸ். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, காத்திருப்பு ஒரு ப்ராசஸ். நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரல, அது ஒரு ப்ராசஸ்.
நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கலை, அது ஒரு ப்ராசஸ்ஸு. அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நேர்மாதிரியான காரியங்கள் நடக்குது, அது ஒரு ப்ராசஸ்ஸு. வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டம், வெளியே போகிறதுக்கும் வேலை கிடைக்கல, கையில் பணமும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆளும் இல்லை, எதுவுமே இல்லை, இது ஒரு ப்ராசஸ்ஸு. அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்து கொண்டுகிற அந்த பாதை இருக்குல்ல, போகிற பாதை, அது ரொம்ப கடினமான ஒன்று, ஆனால் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. காட்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் என்னென்னலாம் தெரியுமா வரும், அந்த ப்ராசஸில் என்னென்னலாம் வரும்னா காத்திருப்பு வரும், அடுத்தது கத்திரிப்பு வரும், ப்ரூனிங். சில காரியத்தை ஆண்டவர் வெட்டிடுறாரு, சில காரியத்தை ஆண்டவர் வெட்டிடுறாரு. சில காரியத்தில் ஆண்டவர் நம்மளை ரொம்ப வருஷமாக காலம் தாமதமாக மாறுது. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெட்டிடுறாரு. பணம் வெட்டிடுறாரு, பணம் இல்லை. சரீரத்தில் பலனை வெட்டிடுறாரு, உறவுகளை வெட்டிடுறாரு. ஏதோ ஒரு காரியம் நம்ம வெட்டப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில். இட் இஸ் பீன் ப்ரூன்ட் அவுட். அடுத்தது உடைக்கப்படுகிறது. காட்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங், உடைக்கப்படுகிறது. அடுத்தது சுத்திகரிக்கிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். We love promises. நமக்கு வாக்கு தத்தங்கள் ரொம்ப பிடிக்குது, ஆனால் அந்த ப்ராசஸ் பிடிக்கல. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய வழிமுறைகள் நமக்கு பிடிக்கல. அல்லேலூயா. ஆமென். God's process, it's not punishment, it is preparation. ஆமென். கர்த்தர் செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள் அது கடினமாக இருக்கிறது, அழைத்து கொண்டு போகக்கூடிய பாதை கடினமாக இருக்கிறது. அது பனிஷ்மெண்ட் அல்ல, அது நமக்கு தண்டனை அல்ல, அது நம்மை உருவாக்கக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். வேகமாக நாம் பார்க்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர் நம்மளை ஷேப் பண்றாரு. அவர் என்ன செய்யறாரு? நம்மளை ஷேப் பண்றாரு. அவர் ஷேப் பண்ணும்போது வலிக்குது, அவர் ஷேப் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிறது, அவர் ஷேப் பண்ணும்போது நம்மளுக்கு அது பிடிக்கிறது இல்லை, ஆனால் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. God is forming us. நம்மளை உருவாக்குகிறார். God is refining us. நம்மளை சுத்திகரிக்கிறார். God is positioning us. நம்மளை அவர் நம்மளுடைய நிலையாய் நிற்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிறார். என் சகோதரா சகோதரி, டோன்ட் ரன், ஓடாதீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற இந்த ப்ராசஸ்ல, இந்த செய்முறையில் ஓடாதீங்க. அல்லேலூயா. என்ன செய்யாதீங்க? ஓடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருங்க. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து இருங்க. Stay in the process. Stay in the process. Don't run from the process. கேளுங்க ஆண்டவர், உங்களையே கேளுங்க. Ask yourself, உங்களையே கேளுங்க. என்னென்ன ஆண்டவர் செய்கிற என்னென்ன காரியத்திலேருந்து நம்ம ஓடுறோம், என்னென்ன காரியத்திலேருந்து ஓடிட்டோம். யோனா ஓடிட்டார், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோனா ஓடிட்டார். ஏன்? யோனாக்கு பிடிக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தை பிடிக்கல. நம்ம என்னென்ன காரியத்தில் ஓடிட்டோம்? ரொம்ப வருஷம் காத்து வெயிட் பண்ணிட்டேங்க, எனக்கு முடியல, அதனால நான் போயிட்டேன். ஆண்டவர் சொல்ற இந்த விஷயம்லாம் என்னால் கேட்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் போயிட்டேன். ஆண்டவர் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அதனால நான் போயிட்டேன். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கல, அதனால நான் போயிட்டேன். எதுல நம்ம போறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்ற வேண்டும் என்றால் டோன்ட் ரன், ஸ்டே இன் த ப்ராசஸ். ஓடாத. என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இதெல்லாமே சோதனை தான். டோன்ட் ரன், இதிலிருந்து ஓடாத. மூன்றாவது, கடைசியாக நான் முடிக்கிறேன். கடைசியாக கர்த்தர் நம்முடைய ஆக்கினை அகற்ற வேண்டும் என்றால் மூன்றாவது என்ன செய்யணும்? க்ளோஸ் த டோர் விச் யூ ஹாவ் ஓப்பன்ட். எந்த கதவை நீ திறந்தாயோ அந்த கதவை மூடு. அல்லேலூயா. எந்த கதவை நீ திறந்தாயோ அந்த கதவை மூடு. சில கதவுகள் அது ஆண்டவருக்கு பிடித்த கதவுகள் அல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத கதவுகள். அல்லேலூயா. அநேக கதவுகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்நாளில் அவன் திறக்கிறான். அநேக கதவுகள் கர்த்தர் விரும்பத்தகாத கதவுகள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய கதவுகள், கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற கதவுகள். அநேக கதவுகளை ஒரு கிறிஸ்தவன் திறந்து வைத்திருக்கிறான்.
க்ளோஸ் த டோர் விச் யூ ஹாவ் ஓப்பன்ட். எந்த கதவை திறந்தாயோ அந்த கதவை மூடு. அல்லேலூயா. முரட்டாட்டம் என்ற ஒரு கதவு, பாவம் என்ற ஒரு கதவு, கோபம் என்ற ஒரு கதவு, பொறுமை இல்லாத தன்மை என்ற ஒரு கதவு, இன்னும் அநேக கதவுகள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய அநேக கதவுகள் அநேகர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி திறந்து வச்சுட்டு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே இந்த சூழல்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொண்டு வாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ முதல்ல அந்த கதவை மூடு. நீ கதவை திறந்து வைக்கிற வரைக்கும் பிசாசின் கிரியைகள், பிசாசின் காரியங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. An open door attracts anything and everything. திறக்கப்பட்ட கதவு எது வேணாலும், யாரு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் உள்ள வந்துடும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஃபர்ஸ்ட் யூ க்ளோஸ் தி டோர். முதல்ல அந்த கதவை க்ளோஸ் பண்ணுப்பா. அந்த கதவை என்ன செய்யி? க்ளோஸ் பண்ணு. பாவம், பயம், மன்னிக்காத தன்மை, பெருமை, சந்தேகம், இப்படி அநேக கதவுகளை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். க்ளோஸ் இட். அந்த கதவுகளை எல்லாம் நீ க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணு. அந்த கதவை திறக்கும் போது பிசாசுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்குறோம். வா, உள்ள வந்து உட்கார்ந்து காரியங்களை செய் என்று நம்ம பிசாசுக்கு நம்ம அதிகாரம் கொடுப்பதை போல உண்டு. ஆமென். எபேசியர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பாருங்களேன், அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு உள்ள வந்துடுறான் கதவை திறக்கும் போது. பலவிதமான கதவுகள், அல்லேலூயா, பலவிதமான கதவுகள் திறக்கும் போது பலவிதமான தேவையில்லாத காரியங்கள் உள்ளே கடந்து வருகிறது. தவறான பழக்க வழக்கங்கள், கீழ்ப்படியாம தவறான விஷயங்கள், பல காரியங்கள். யூதாசு அவன் கதவு திறந்தான். என்ன கதவு திறந்தான் தெரியுமா? பேராசை, பண ஆசை, உலக ஆசை என்ற கதவை திறந்தான். பிசாசு உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. பிசாசு உள்ள வந்துட்டான். தாவீது அவன் இச்சை என்ற ஒரு கதவை திறந்தான். பிசாசு உள்ள வந்துட்டான். என் சகோதரா, சகோதரி, என்ன கதவை நம்ம திறந்து வைத்திருக்கிறோம்? The devil needs a permission to enter. பிசாசுக்கு நம்ம வாசல் திறக்கப்படணும் அவன் உள்ள வரத்துக்கு. என்ன வாசலை நாம் திறந்து வைக்கிறோம்? என்ன வாசலை நாம் திறந்து வைக்கிறோம்? என் சகோதரா, சகோதரி, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். வேகமாக நான் முடிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறான். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கதவு திறந்திருந்ததுன்னா பிசாசு உள்ள வந்துருவான். அல்லேலூயா. அநேக கட்டுகள், அநேக பாவங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாய் மாறிவிடும். ஆமென். பாண்டேஜ் பிகன்ஸ் டு ஃபார்ம். அநேக கட்டுகள் உருவாகும் திறக்கப்பட்ட கதவு இருந்ததுன்னா. ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆவிக்குரிய சோர்வு, ஆவிக்குரிய வறட்சி கடந்து வரும் கதவு திறக்கப்பட்டு இருந்ததுன்னா. அல்லேலூயா. ஜெபம் கஷ்டமா போயிடும். ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆராதனை செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் வராது. சந்தோஷம் மறைந்து போயிடும். நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். ஓப்பன் கேட். அல்லேலூயா. ஓப்பன் கேட் ஆல்வேஸ் ட்ரெயின் ஸ்பிரிச்சுவல் லைஃப். திறக்கப்பட்ட கதவு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, ஞானமாக இருங்க. எப்படி கதவு சாத்தப்படணும்? ரிப்பன்ட் இம்மீடியட்லி. ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். கட் ஆஃப் எவ்ரி ஆக்சஸ். எப்படியெல்லாம் அந்த கதவு நம்ம திறந்தோமோ அதே போல அந்த கதவுகளை மூடக்கூடிய ஞானத்தை, கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாமல உள்ள வந்திருக்கலாம், இதை நான் திரும்ப நான் எப்படி செய்யணும்? ஆண்டவரே, இந்த கதவை நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும், மூடணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கசப்பு என்ற கதவு, இந்த பயம் என்ற கதவு, இந்த மன்னிக்காத குணம் என்ற ஒரு கதவு, இப்படிப்பட்ட நீ விரும்பத்தகாத கதவுகள் நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும், அதை எப்படி நான் மூடணும்? ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. fill your house with the spirit of God. உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுங்க. அல்லேலூயா. what gate you have opened. என்ன கதவு திறந்து வச்சிருக்கிறீங்க? எத்தனை நாளாய் திறந்திருக்குது? எத்தனை மாதங்களாய் திறந்திருக்கிறது? எத்தனை வருடங்களாய் திறந்திருக்கிறது? சிலர் 30 வருஷமா அந்த கதவை திறந்திருக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அந்த கதவை நம்ம பூட்டாமையே வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யறோம்? அந்த கதவை பூட்டாமல் வச்சிருக்கிறோம். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். கால தாமதமான கீழ்ப்படிதல் ரொம்ப ஆபத்தானது. கால தாமதமான கீழ்ப்படிதல் ரொம்ப ஆபத்தானது. எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிகிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. உன் இருதயத்தை என்ன செய்யாத? கடினப்படுத்தாத. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, நான் எந்த கதவை நான் திறந்தேன் என்று எனக்கு சிலது தெரியுது, எனக்கு சிலது தெரியல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கதவுகளை எல்லாம் நான் மூட எனக்கு உதவி செய்வீராக. எல்லா கதவுகள் அப்படியே ஜாம் ஆகி கிடக்குது, ரொம்ப வருஷமா திறந்து இருக்கு, அது அப்படியே இறுகி போச்சு. ஆண்டவரே அந்த கதவுகளை எல்லாம் நான் சாத்த எனக்கு பலனை தாருங்க, எனக்கு வல்லமையை தாருங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு புத்தியை கொடுங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நீங்க என்னுடைய இருதயத்திற்குள்ளாக, என் வாழ்க்கைக்குள்ளாக, என்னுடைய இல்லத்திற்குள்ளாக நீங்க கடந்து வாருங்கப்பா. ஆண்டவரே எல்லா கதவுகள் மூடப்படட்டும் என் வாழ்க்கையில, நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க என்று ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஆக்கினையை அகற்றுவார், உங்கள் சத்துருக்களை விலக்குவார், உங்கள் நடுவிலே வாசம் செய்வார். இனி தீங்கை நீங்கள் காணாதபடி ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எதை கர்த்தர் அகற்றினாரோ, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னுடைய ஆக்கினை நான் அகற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. எதை கர்த்தர் அகற்றினாரோ பிசாசு திரும்ப கொண்டு வர முடியாது. நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஆக்கினையை நான் அகற்றுவேன். கர்த்தர் அகற்றிட்டாரு, பிசாசு திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் நீங்கள் திரும்ப கொண்டு வராதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இந்நாள் மட்டும் இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எங்களோடு ரீங்காரம் செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் அப்பா ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணும்படியாய் செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை தாங்குங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். ஆண்டவரே அப்பா, நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்யாதபடி அப்போ அந்த காரியங்களை நீங்கள் எங்களுக்காக செய்து முடிப்பீரா. என் இயேசுவே அப்பா, உம்மை விட்டு நாங்கள் விலகி ஓடாதபடி ஆண்டவரே அப்பா, உம்மை சார்ந்து நாங்கள் இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த கதவுகளை நாங்கள் திறந்தோமோ ஆண்டவரே, அந்த கதவுகளை நாங்கள் மூட எங்களுக்கு பலன் தாருங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட வல்லமைகளை, அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தருவீராக. நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து அப்பா உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்வீராக. உம்முடைய ரத்தத்தினாலே நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷித்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. வரப்போகிற புதிய மாதம் ஆண்டவரே அப்பா, கடந்த 3 மாதங்களை விட வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, விடுதலையாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக, அதிசயங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவே, நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பிறந்த மருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.